Hi guys, welcome back to Vijay Nimu channel. என் பேரு நிமோனா. Use your headphones for better experience. இவ தான் நிமோனா, ஒரு டீனேஜ் பொண்ணு, ஷேப் ஷிஃப்டர். அதாவது இவளால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும். ஆனா இதனாலேயே இவளுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிறதா நினைச்சு மக்கள் எல்லாருமே இவளை பார்த்தாலே பயப்படுவாங்க. யாருமே அன்பா பழக மாட்டாங்க. இதனாலேயே இவளுக்கும் எந்த மக்களையும் பிடிக்காது. தனிமையான ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஒரு படை வீரன், அந்த நாட்டோட ராணி இறந்ததுக்கு இவன் தான் காரணம்னு நினைச்சு மொத்த படையும் இவனை குற்றவாளின்னு நினைச்சு இவனை தான் தேடிட்டு இருக்கு. ஏற்கனவே மக்களை வெறுத்துக்கிட்டு இருக்கிற நிமோனா இந்த படை வீரனை சந்திச்சு இந்த மக்கள் யாரும் நீ நல்லவன் நல்லவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. சோ நீயும் நானும் எப்பவுமே வில்லனாவே இருந்தலான்னு சொல்றா. அதுக்கப்புறம் நடந்த காமெடியான அதிரடியான சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன நிமோனா. இந்த படத்துல 2D and 3D ரெண்டு அனிமேஷனையும் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் அனிமேஷன்ல சில படங்கள் மட்டும் தான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. முன்னொரு காலத்துல அமைதியான ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க இருந்த மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இருட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி மறைஞ்சிருந்தது. திடீர்னு அது அவங்கள தாக்கவும் ஆரம்பிச்சது. அப்ப மக்களை காப்பாத்த ஒரு வீராங்கனை வந்தா, அவ பேரு தான் குளோரத். அந்த மான்ஸ்டரை தாக்கி அது எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்பி போக வச்சா. அது எப்ப வேணாலும் திரும்ப வருங்கிறதுனால சிறந்த வீரர்களை தயார்படுத்தணும். தன்னுடைய வம்சாவழியில வர்றவங்க இந்த ராஜ்யத்தை கண்டிப்பா காப்பாத்துவாங்கன்னு வாக்குறுதி கொடுத்தா. தன்னோட ராஜ்யத்தை சுத்தி பெரிய மதில் சுவரை எழுப்பினா. ஏன்னா அந்த மான்ஸ்டர் இன்னமும் உயிரோட தான் இருக்கு. இது நடந்து 1000 வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்ப அந்த ராஜ்யம் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு, டெக்னாலஜியும் அதிகமாயிருக்கு. இருந்தாலும் அந்த பழைய கதையை இன்னமும் யாருமே மறக்கல. குளோரத்துடைய வம்சாவழியில வந்த சிறந்த படை வீரர்களை செலக்ட் பண்ணி அவங்கள மாவீரரா அறிவிக்க போற ஃபங்க்ஷன் வருஷா வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த வருஷம் குளோரத் வம்சாவழியை சேராத பொதுமக்கள்ல இருந்தே சாதாரண ஒருத்தனை சிறந்த வீரனா செலக்ட் பண்ணிருக்காங்க. கடந்த 1000 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தன் படை வீரனாகிறது யாருக்குமே பிடிக்கல. ஆனா இவனுக்குள்ள திறமையும் இருக்கு, ஒரு படை வீரனுக்கான மனசும் இருக்குன்னு சொல்லி ராணி தான் இவனுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா பயிற்சியிலையும் ஆளா செலக்ட் ஆனவன் தான் பாலிஸ்டர் போல்ட்ஹார்ட். இன்னொருத்தர் ஆம்ப்ரோஷியஸ் கோல்டன்லைன், குளோரத்துடைய நேரடி வம்சாவழியை சேர்ந்த இன்னொரு சிறந்த படை வீரன். இவனை பொதுமக்கள் அத்தனை பேருக்குமே பிடிச்சிருக்கு, பிரச்சனையே இல்லை. ஆனா பாலிஸ்டர் போல்ட்ஹார்ட்டை ஒரு மாவீரனா செலக்ட் பண்றதுல பொதுமக்கள் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. அவ அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. என்னதான் எல்லா பயிற்சியும் சரியா செஞ்சு முடிச்சாலும் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியலையேன்னு பாலிஸ்டர் வருத்தப்பட்டு இருக்கான். அப்ப அங்க இந்த கோல்டன் லைன் வந்து, கண்டிப்பா நீ மாவீரனா செலக்ட் ஆவ, அதுல சந்தேகமே இல்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு ரொம்ப உற்சாகமா பேசுறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. வீரர்கள் அத்தனை பேரும் தயாராயிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பேரு டாட். பொதுமக்கள்ல இருந்த ஒருத்தன் பயிற்சி எடுக்க வந்ததே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். காரணமே இல்லாம எப்பவுமே இவங்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பான். பாலிஸ்டர் அவன் கத்திய வாங்கினதுமே ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்றான். இவனும் அவனோட செல்போனை காட்டி ஏதோ சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு டைரக்டர் வந்துடுறாங்க. சோ இவங்க தான் இந்த நாட்டு படையோட டைரக்டர். எல்லா வீரர்களுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு போறாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. பொதுமக்கள் அத்தனை பேருமே கோல்டன் லைனோட பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல கோல்டன் லைன் மேடைக்கு போறான். எல்லாரும் எதிர்பார்த்தபடியே ராணி அவனை மாவீரனா அறிவிக்கிறாங்க. மக்களும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா பாலிஸ்டர் கொஞ்சம் தயக்கத்தோட தான் மேடைக்கு போறான். ஆனா ராணி ரொம்பவும் சந்தோஷமா, இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். திறமை இருந்தா பொதுமக்கள்ல இருக்கிற யார் வேணாலும் படை வீரனா மாற முடியுங்கிறதுக்கு நீ தான் முதல் உதாரணம் சொல்லி பாலிஸ்டரை மாவீரனா அறிவிக்கிறாங்க. பொதுமக்கள் அத்தனை பேருமே இவனை மாவீரனா ஏத்துக்கிறாங்க. பாலிஸ்டர் அவன் கத்தியை திருப்பி வாங்கும் போது அவனுக்கே தெரியாம அதுல இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு ராணியை தாக்குது. இதை பார்த்த கோல்டன் லைன் பாலிஸ்டரோட கையை விட்டிடுறான். ராணி இறந்து போயிடுறாங்க. ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடுது. கோல்டன் லைன் உட்பட பொதுமக்கள் அத்தனை பேருமே இவன் தான் ராணியை கொன்னுட்டதான் நினைக்கிறாங்க. இந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்காது. ஏன்னா இது கிங் டம் இல்ல, கிங் டம். இவ தான் நிமோனா. பாலிஸ்டரை பத்தியும் இந்த ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேருமே அவனை வெறுக்கிறாங்கன்னு நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். தனக்கு ஏத்த ஆளு இவன் தானே முடிவு பண்றான். பாலிஸ்டர் யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு இடத்துல பதுங்கி இருக்கான். தனக்காக செயற்கையா ஒரு கையையும் ரெடி பண்ணிருக்கான். அப்ப ஏதோ ஒரு பெரிய உருவம் கதவை டொம்மு டொம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. இவன் திறந்து பார்த்தா யாருமே இல்ல. சரின்னு கதவு மூடனா பின்னாடியே இவன் நிக்கிறான். நிமோனாவுக்கு இந்த ரகசிய இடம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஆமா, இந்த கையை நீ எப்படி செஞ்ச, பழைய கை எங்க, அப்படி இப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா. இவனுக்கு எதுவும் புரியல. நீ யாருன்னு கேக்குறான். என் பேரு நிமோனா. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு 10 வயசுலாம் இல்ல. நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்றதுக்காக வந்திருக்கேன். இதுதான் என்னோட ரெஸ்யூம்.
பார்த்தா அதுல ஒரு பெரிய உருவம் நிறைய பேரை போட்டு பொழந்து எடுக்கிற மாதிரி டிராயிங்ஸ் தான் இருக்கு. டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுறா. என்ன நடக்குதுன்னே புரியல. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்பரா சேர ஆசைப்படுறேன். நீ நல்லவன் அப்பாவின்னு எவ்வளவுதான் கத்தி சொன்னாலும் இந்த உலகம் ஏத்துக்க போறதில்ல. இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். பேசாம அவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு ஒரு சிறந்த வில்லனா இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணலாம். இல்ல உன் விருப்பம் என்னவோ அதுபடியே செய்யலாம். ஏன்னா நீ தான் இப்ப எனக்கு பாஸ். உன் ஹெல்ப்பர் இப்போ வந்தாச்சு. என்ன நான் ஒண்ணு வில்லன்ல. வாவ், யார கொல்லணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணியா? ஏன்னே தெரியல, இவன் முகத்தை பார்த்தாலே குத்தணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம், நீ வில்லன் இல்ல நான் சொன்னேன்? ஆமா, உண்மையிலேயே இவன் வில்லன் இல்ல கெட்டவன் இல்லன்னு தெரிஞ்சது இவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். உண்மையான வில்லன் வெளியில தான் இருக்கான். எனக்கு இப்ப உதவி தேவை. ஆனா உன் உதவி வேணும். வெளியில போனா நீ மாட்டிப்ப. அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். ஆனா அவன் சொன்ன மாதிரியே மாட்டிக்கிறான். சோ ஜெயில இருக்க இவனை பாக்குறதுக்காக டைரக்டர் வராங்க. அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு இவன் சொல்றான். அங்க என்ன நடந்ததுன்னு தான் எல்லாருமே பார்த்தாங்களே. நானும் ராணியும் உன்னை ரொம்ப நம்பணும், ஆனா நீ எங்களை ஏமாத்திட்ட. அட்லீஸ்ட் என் நண்பன் கோல்ட் லைன் கிட்டயாவது என்ன பேச விடுங்க. இந்த ராஜ்யத்தோட மக்கள் மாதிரியே அவனும் மனசொடைஞ்சு போயிருக்கான். யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டான். பாலிஸ்டர் அவன் நல்லவன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா டைரக்டர் எதையும் நம்ப தயாரா இல்ல. அங்க இருந்து போயிடுறாங்க. ஒரு தடவை ஒன்னு அவங்க வில்லனா பார்த்துட்டா, அதுக்கப்புறம் நீ எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை மாறாது. இருந்தாலும் நீ நல்லா ட்ரை பண்ண. உன் கையை நீயே வச்சுக்கோ. இவன் எப்படி முதல்ல செல்லுக்கு உள்ள வந்தா, உடனே எப்படி வெளியில போனான்னு இவனுக்கு எதுவுமே புரியல. ஆனா இவ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. ஒரு வேலை யாராவது பார்த்துட்டா கொன்னுற. இவன் யார் கண்ணிலையும் படக்கூடாது, எந்த சத்தமும் கேட்க கூடாதுன்னு பார்த்து வந்துட்டு இருக்கா. ஆனா நிமோனா எதை பத்தியும் கவலைப்படாம வேணும்னே எல்லா பொருளையும் தள்ளி விட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? மத்தவங்க பாத்துட்டாங்களே, எப்படி தப்பிக்கிறதுன்னு இவன் பாத்துறான். ஆனா இவன் ஜாலியா மத்தவங்களை அடிச்சு நொறுக்கலான்னு குஷியா பாத்துட்டு இருக்கா. அப்படியா, ஓ வழியிலே போலாம். இவனை கொல்லு, அவனை கொல்லு, எல்லாரையும் கொல்லு. கோல்ட் லைனோட பார்வையில இருந்தே அவனும் தன்னை ஒரு கொலைகாரன் நினைக்கிறான்னு இவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். யோ விட்டு தள்ளியா, நம்ம இங்க இருந்து முதல்ல தப்பிச்சாகணும். இப்ப இங்க வினோதமா ஏதோ நடக்கும், ஆனா எதையும் கிடைக்காது. சரியா? ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸா சொல்றேன். நல்லா சத்தமா ப்ராமிஸா சொல்றேன். வாவ், இனி நீங்க ஓடணும், நான் தொடர்ந்து. சோனா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிமோனா திடீர்னு ஒரு காண்டா மிருகமா மாதிரி அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்றா. அடுத்த ஷாட் மயங்கி போயிருந்த பாலிஸ்டர் அவன் பதுங்கி இருந்த அந்த ரகசிய இடத்துல கண்மொழிக்கிறான். பார்த்தா பக்கத்திலே நிமோனா ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிட்டு இருக்கா. ஆமா, நான் எவ்வளவு நேரமா மயங்கி இருக்கேன்? 15 வருஷம். 15 வருஷமா? பதறாதீங்க பாஸ், நான் சும்மா சொன்னேன். வெறும் 2 மணி நேரம் தான் மயங்கி இருந்தீங்க. இதை சாப்பிடுங்க. கடைசியா நம்ம மறைஞ்சுக்கிட்டது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் 7 மைலுக்கு உங்களை தரன்னு இழுத்துக்கிட்டே வந்தேன். அப்பப்ப நீங்களும் செவத்தெல்லாம் இடிச்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். வேணா நீங்களே பாருங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த இடத்த நான் கொஞ்சம் மாத்திருக்கேன். வெப்பன்ஸ் எல்லாம் ஆர்டரா வச்சிருக்கேன். இல்ல அது எனக்கு சூட்டே ஆகாது. சரி, எப்படியோ போங்க. ரொம்ப முக்கியமா நான் உங்களோட இந்த க்ளூபோடைய மாத்திருக்கேன். அங்க இருந்த மத்த டிராயிங்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நடந்த விஷயங்களே ஞாபகம் வருது. சோ இவ ஒரு மனுஷியே இல்லன்னு நினைச்சு இவளை பார்த்ததும் பயப்படுறான். இவளும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க இவன் பதட்டத்துல நீ ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிடுறான். இவ பயங்கரமா கோவப்படுறான். ஆமா, நீ யாரு? I'm Nimona. நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? ஏன்னா எனக்கு போர் அடிக்குது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரியே உன்னையும் வெறுக்கிறாங்க. இந்த ஸ்கொயருக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவன் தான் அந்த கத்தியை என்கிட்ட கொடுத்தான். அந்த கத்தியால தான் ராணி இறந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாருக்கும் கத்தி எடுத்து கொடுத்தான் இல்லையா, அவன் தான் ஸ்கொயர். சரி, அவனை கொல். இல்ல பிடிக்கலான்னு. இல்ல வேணாம், நான் தனியா பாத்துக்கிறேன். நீ அடிக்கடி உருமாறுறது பிரச்சனை ஆயிடும். பரவாயில்ல விடு. இந்த மொத்த ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு படை வீரனும் ஒன்னதான் தேடிட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பாத்துக்கப்பா. சரி வா, வந்துட்டேன். இது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லையே. சாக்கு போக்கு சொல்லாத. இன்னொரு பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க. நிமோனா ஒரே ஆளு மொத்த இடத்துலயும் பயங்கரமா அட்டகாசம் பண்ணிருக்கா. அங்க இருந்த ராணியோட சிலையும் உடஞ்சு போயிருக்கு. பாலிஸ்டரை இங்க இருந்து தப்பிக்க வச்சது ஒரு பொண்ணா, காண்டா மிருகமா, இல்ல ஒரு திமிங்கலமான்னு டைரக்டர் கண்ணாபின்னு கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஏற்கனவே இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இந்த டாட் வேற கோல்டன் லைன் தான் பாலிஸ்டரை இங்க இருந்து தப்பிக்க வச்சிட்டான்னு சொல்லி அவன் மேல பழிப்பட பாக்குறான். இதனால இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை வருது. டைரக்டர் ராணிய கொன்ன வில்லன் இன்னமும் வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ராஜ்யத்தை பத்திரமா பாதுகாக்கிறதா நம்ம
நம்ம நோக்கம்னு இவங்க சொல்ல டாடு என்ன மன்னிச்சிருங்க டைரக்டர், நான் என் டீமோட போய் அவனை உடனே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். இங்க இருக்கிறதுலயே பாலிஸ்டரை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நான் தான், நானே அவனை கண்டுபிடிக்கிறேன்னு கோல்டன் லைன் அவனே முன் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிறான். டைரக்டர் அதுக்கு சம்மதிக்க இவன் ஒரு தனிப்படையோட அவனை தேடி கிளம்புறான். இன்னொரு பக்கம் பாலிஸ்டரை காட்டுறாங்க, அவன் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கான். யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம ஸ்கொயரை பிடிக்கிறோம், உடனே இங்க இருந்து கிளம்புறோம். அப்படியே ஆகட்டும் தலைவா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது சைட் கிக்கோட கெத்துன்னு புரிஞ்சுக்கோ. பார்த்தா அதே நேரம் இந்த டைரக்டர் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அரண்மனையில ஒரு மான்ஸ்டரோட அட்டாக் நடந்ததா, மறுபடியும் அது நடக்காம பாதுகாக்கிறதுக்காக போர்க்கால நடவடிக்கைகளை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. மத்தபடி பொதுமக்கள் இப்போதைக்கு பயப்பட வேணாம்னு சொல்றாங்க. அது சரி, பயப்பட வேணாம்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. சரின்னு 2 பேரும் கிளம்பி சபியால இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க இருக்கிற பெரிய டிஸ்பிளேல இவங்க 2 பேரையும் கிரிமினல்ஸ்னு ஒரு வாண்டட் போஸ்டரே போட்டிருக்காங்க. இவங்க எலிவேட்டர்ல போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சோல்ஜர் இருக்கான், திரும்பி போலான்னு பார்த்தா மேல 2 பேர் இருக்காங்க. ஆஹா, நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது? அதுக்கு தானே பாஸ் நான் இருக்கேன், நீங்க ஓகே மட்டும் சொல்லுங்க. இவன் வேற வழி இல்லாம வேண்டாம் வெறுப்பா ஓகேன்னு சொல்ல பார்த்தா இவன் பாலிஸ்டரோட உருவத்திலேயே வந்து பொதுமக்கள் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கா. சோ எல்லா படை வீரர்களும் ஒரிஜினல் பாலிஸ்டரை விட்டுட்டு இவளை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கான ரைட் வந்தாச்சு. நீ என்ன மாதிரி கூட மாறுவன்னு சொல்லவே இல்லையே. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த சிசிடிவி கேமரா மூலமா நடந்த எல்லா விஷயங்களையும் அரண்மனையில இருக்கிற இவங்க எல்லாருமே பாத்துறாங்க. ஆனா மத்தவங்கள மாதிரி கோல்டன் லைன் ஏமாறல. பாலிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டான்னு யோசிச்சு மறைஞ்சிருந்த சரியான பாலிஸ்டரை ஜூம் பண்ணி கண்டுபிடிச்சிடறான். அந்த ட்ரெயின் எங்க போகுதுன்னு விசாரிச்சு இவங்களும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நீ நார்மலா இருக்கியா? அதாவது ஒரு பொண்ணா? அப்பதான் எனக்கு கொஞ்சம் பேச ஈஸியா இருக்கும். நான் யார் கூட இருக்கேன்னே தெரியல. என் பேரு நிமோனா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேரு மட்டும் பத்தாது. அதுவும் சரிதான். நான் சின்ன வயசா இருக்கும்போது ரொம்பவும் கியூட்டா குட்டியா காட்டுல விளையாடிட்டு இருந்தேன். பறவைகளை பார்த்தேன், மீன்களை பார்த்தேன், மான்கள் கூட ஓடி விளையாண்டேன். ஆனா எல்லாமே கொஞ்ச நேரம் தான், உடனே நான் தனிமையாயிட்டேன். அப்ப எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டது. ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிணத்துல இருந்துதான் அந்த பாட்டு சத்தம் கேட்டது. திடீர்னு என் கையில ஒரு காயின் வந்தது. நான் ஆசையை வேண்டிக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள காயினை போட்டுட்டேன். அந்த ஆசை என்னன்னா, ஒரு நாள் சபையில இருக்க ட்ரெயின்ல ஒரு முட்டாள் கூட தேவையில்லாம கதை பேசிக்கிட்டு போகணும்னு. சோ இவ்வளவு நேரம் நிமோனா பாரிஸ்டர் கிட்ட சும்மா கதை விட்டுட்டு வந்திருக்கா. சோ இப்ப இவங்க மார்க்கெட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா கோல்டன் லைன் அவன் மொத்த படையோட முன்னாடியே இங்க வந்து இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ கொரில்லாவா மாற 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து அந்த ஸ்கொயரையும் பாத்துறாங்க. சரி, அவனை பிடிக்கலான்னு சொல்லும் போது இவ சம்பந்தமே இல்லாம ஒரு சின்ன பையன் உருவத்துக்கு மாறி பாலிஸ்டர் சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கா. மார்க்கெட்டுக்கு வந்த கோல்டன் லைனை பார்த்ததும் பொதுமக்கள் எல்லாரும் ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு அவனை சுத்தி வச்சுக்கிறாங்க. இவன் ஒரு பக்கம் எங்க மாறிடுதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு லேட்டஸ்ட் மாடல் கார்ல ஏறி உட்காந்துருக்கான். அந்த கார் ஒரு ஷோரூமோட புது கார் தான், டெமோவுக்காக தான் இங்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நிமோனா ஸ்கொயரை பாத்துறா. நான் என் அம்மாவை தொலைச்சிட்டேன், தயவு செஞ்சு என்ன எங்க அம்மா கிட்டே கூட்டிட்டு போய் விட்டுருங்கன்னு கியூட்டா கேக்குறா. இவன் கொஞ்சம் யோசிக்கவே பொறுமையா இருந்த நிமோனா பயங்கரமா மாறி அவனை பயமுறுத்துறா. இந்த பக்கம் அந்த லேடி காரோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. பாலிஸ்டர் வேற வழி இல்லாம காரோட அங்கிருந்து கிளம்புறான். எதேச்சியா அந்த ஸ்கொயரும் இதே கார்ல மோதி மயங்கிடுறான். இப்படி பயங்கர அட்டகாசத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ஸ்கொயரை பிடிச்சி அந்த காரோட டிக்கில போட்டு அதே கார்லயே இவங்க 2 பேரும் அங்க இருந்து பறந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. சிட்டில இருந்து ரொம்ப தூரம் பறந்து வந்து ஒரு பழைய பாலத்துக்கடியில பார்க் பண்ணிட்டு இவனை இப்ப எப்படி விசாரிக்கிறான் பாருன்னு நிமோன சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இவ கால்லயே ஒரு அம்பு குத்தி இருக்கு. ஆனா இவளுக்கே அது தெரியல. இவ என்னவோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அமைதியா தான் இருக்கா. ஆனா பாலிஸ்டர் ரொம்பவும் பயப்படுறான். பயப்படாத, ஒண்ணும் இல்ல, இது சின்ன காயம் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு பேசி அவகிட்ட ரொம்பவும் பாசமா நடந்துக்கிறான். வழக்கமா எல்லா மனுஷங்களும் இப்ப கத்துவாங்க, நான் தான் மனுஷன் இல்லையே. அதெல்லாம் சரி, நீ எப்படி அடிக்கடி உருமாறுற? அப்படி செய்யும் போது வலிக்குமா? சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இவன் அந்த காயத்துக்கு கட்டு போட்டு விடுறான். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த தும்மல் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி செய்யல, அந்த மாதிரி. எப்படி தும்மல் வந்துட்டா அது சரியாயிடுமோ அதே மாதிரியே நானும் உருவத்தை மாத்திட்டா எனக்கும் சரியாயிடும். சரி, உங்க பாசத்தை பார்த்தா எனக்கே புல்ல அரிக்குது. என்ன திறந்து விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். டிக்கிய திறந்து நீ தானே கத்திய மாத்தி வச்ச, ஏன் அப்படி செஞ்ச? யார் ஒன்னு அப்படி செய்ய சொன்னா? டாட் தான் செய்ய சொன்னானா? அப்படி இப்படின்னு 2 பேரும் மாறி நிறைய கேள்வி கேக்குறாங்க. இவன் அன்னைக்கே செல்போனை காட்டி ஏதோ சொல்ல வந்தான் இல்லையா, அதை இப்பதான் காட்டுறான். இவன் பாலிஸ்டரோட சூட் இருக்கிற அந்த ஏரியாவில வழக்கம் போல ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கவே இவன் அந்த சூட்டுக்குள்ளேயே போய் மறைஞ்சிட்டு இருந்திருக்கான். பார்த்தா இந்த டைரக்டர் தான் அங்க வந்து பாலிஸ்டரோட கத்தியை மாத்தி வைக்கிறாங்க. அவங்க தான் ராணியை கொண்டு இருக்காங்க. தெரிஞ்ச பாலிஸ்டரை இதுல மாட்டி விட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட இதை காட்ட முயற்சி பண்ண, ஆனா முடியாம போயிடுச்சு.
பாஸ் நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. எனக்கு புரியுது. அதான் இப்ப ப்ரூஃப் கிடைச்சிருச்சுல, இத உடனே நெட்ல அப்லோட் பண்ணுங்க, எல்லா மக்களும் பார்க்கட்டும். இல்ல நிமோனா, அப்படி பண்ணா மக்களுக்கு அரசாங்கத்து மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். முதல்ல அவங்க ஏன் ராணியை கொன்னாங்க, என்ன ஏன் மாட்டி விட பார்த்தாங்கன்னு தெரியும். இதை நான் என் நண்பன் கோல்டன் லைன் கிட்ட எடுத்துட்டு போறேன். யாரு உங்களோட கையை வெட்டினானே அவனா? அவன் என் கையை வெட்டினதே அந்த வெப்பனை டீஆக்டிவேட் பண்றதுக்கு தான். எங்களோட ட்ரைனிங் படி அப்படிதான் செய்யணும். அது சரி, உங்களை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை கோல்டன் லைன் கிட்ட கொண்டு போனா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. ஏன் கூட தான் சரி வர. ஆனா எதுவும் வேலைக்கு ஆகலன்னா நான் ஏன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணுவேன். நீங்க எதுவும் கேட்க கூடாது. இன்னொரு பக்கம் டைரக்டரையும் கோல்டன் லைனையும் காட்டுறாங்க. இவங்க அரண்மனைக்கு வராங்க. இந்த தடவை பாலிஸ்டர் தான் கோல்டன் லைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அம்ப்ரோஷியஸ் டைரக்டர் தான் ராணியை கொன்னாங்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு செல்போனை எடுத்து காட்டுறதுக்குள்ள டாட் அதை உடைச்சிடறான். திமிங்கலம் வர்றதுக்கு முன்னாடி வேலையை முடிப்போம். எந்த ப்ரூஃபும் தேவையில்லை, நான் கொலைகாரன் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். சரியான முடிவெடு. ஆனா பாலிஸ்டருக்கு இப்ப நிமோனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிட்டதுனால கோல்டன் லைன் பொறாமப்படுறான். இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றான். இவங்களை கைது பண்ணுங்க. இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த நிமோனா. இங்க இருந்து கூட்டிட்டு போறியா? Of course I do. ஜம்ப் பண்றது. சொல்றது கேளு, நீ ஒரு மான்ஸ்டரை கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. அவ ஒண்ணு மான்ஸ்டர் இல்ல, ஒரு சின்ன பொண்ணு, நல்ல பொண்ணு. இப்ப என்னையும் கொல்ல போறியா? அப்படி செய்வேன் நினைக்கிறியா? மாட்னியா? உன் மூஞ்ச உடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாஸ் வேண்டாம், அவனை விட்டுருங்க. இவ பண்ண அட்டகாசத்துல ஒரு சின்ன பொண்ணுக்கு அடிபட்டிருக்கும். ஆனா அவனையும் இவ தான் காப்பாத்துறா. ஆனா அந்த சின்ன பொண்ணு இவளை பார்த்ததும் பயப்படதான் செய்யறா. பதட்டத்துல மான்ஸ்டர்னு சொல்லிடுறா. இதை கேட்டு நிமோனா ரொம்பவும் கஷ்டப்படுறா. பாலிஸ்டர் அவளை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவங்க இடத்துக்கு திரும்ப வந்ததும் எப்பவும் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க நிமோனா இப்ப எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றான். பயங்கர கோபமா இருக்கா. அந்த சின்ன பொண்ணு என்ன எப்படி பார்த்தான்னு கவனிச்சிங்களா? சின்ன வயசுல இருந்தே வித்தியாசமா எதையாவது பார்த்தா அதோட நெஞ்சில கத்தியால குத்தி சாகடிக்கிறவங்க தான் ஹீரோன்னு இவங்களே சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதனாலதான் அவ என்ன ஒரு மான்ஸ்டரா பார்த்தா. அவ கண்ணுக்கு நான் ஒரு மான்ஸ்டர்ல. இந்த ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேருமே என் நெஞ்சில கத்தியால குத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. சில நேரத்துல குத்திட்டு போங்கன்னு என் இதயத்தை காட்டலான்னு தான் தோணும். ஆனா பயமா இருக்கும். நிமோனா ரொம்பவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்ட பாலிஸ்டர் நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பலாம். இங்க எதுவுமே சரியில்லை. அந்த டைரக்டர், அரசாங்கம், என் நண்பன் கோல்டன் லைன் கூட ஒரு தடவை அவங்க நம்மள தப்பா பார்த்துட்டா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்களோட பார்வை மாறாது. ஆனா நீங்க என்ன வேற மாதிரி பாத்தீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டைரக்டரை சும்மா விடக்கூடாது. நீங்க நல்லவன்னு ப்ரூவ் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த நேர்மை, நாணயம், பிளா 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 அது எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அப்ப என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. தட்டி தூக்குறோம். அடுத்த ஷாட் அரண்மனையில டைரக்டரை காட்டுறாங்க. கோல்டன் லைன் ரொம்ப கோவமா உள்ள வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றான். மத்தவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் பாலிஸ்டர் அவன் பழியில இருந்து தப்பிக்கணும்னா யார வேணா குற்றம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் ஏன் உங்களை சொன்னான்? நீங்க தான் அவன் கத்திய மாத்தி வச்சீங்களா? உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கனவு வரும். நம்ம ராஜ்யத்தை சுத்தி இருக்கிற செவத்துல சின்னதா ஒரு விரிசலை பார்த்து நான் ஆபத்துன்னு கத்துவேன். ஆனா யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. அந்த விரிசல் பெருசாகும், மான்ஸ்டர் வரும், எல்லாத்தையும் அழிச்சிரும். நம்ம படையில பாலிஸ்டர் ஜாயின் பண்றது அந்த சின்ன விரிசல் மாதிரி தான். அது ஆபத்துன்னு நான் ராணி கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க அதை கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா, அவன் கூடவே ஒரு மான்ஸ்டர் நம்ம ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்கு. பேசிக்கிட்டே பாலிஸ்டரோட ஒரிஜினல் கத்தியை வச்சு டைரக்டர் கோல்டன் லைனே குத்திடுறாங்க. மான்ஸ்டரை அழிக்கணும்னா குளோரத் என்ன வேணாலும் செய்வாங்க. அதைத்தான் நானும் செஞ்சேன். பார்த்தா இவ்வளவு நேரம் டைரக்டர் பேசின எல்லா விஷயங்களையும் பாலிஸ்டர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவ்வளவு நேரம் இங்கே கோல்டன் லைனா இருந்தது நம்ம நிமோனா தான். டைரக்டர் வாயில இருந்தே எல்லா உண்மையும் வெளியில வரணும்னு தான் கோல்டன் லைன் மாதிரி நடிச்சிருக்கா. சோ இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். இப்ப ப்ரூஃப் கிடைச்சிட்டதுனால அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம டைரக்டர் திரு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கோல்டன் லைன் இங்க வரா. இவங்க செம்ம கடுப்பாய் வெளியில போயிடுறாங்க. இந்த தடவை அந்த வீடியோ ப்ரூஃபை டைரக்டா நெட்லயே அப்லோட் பண்றாங்க. அது அப்லோட் ஆகுற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹே இங்க பாரு. 30,000 35,000 மொத்த ராஜ்யமும் இத பார்த்துட்டு இருக்கு. பாலிஸ்டரை மாட்ட வச்சு ராணியை தீர்த்து கட்டணும்.
அப்புறம் என்ன, ராஜ்யத்துல இருக்கிற அத்தனை பேரும் அந்த வீடியோவை பாத்துறாங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ராணிய கைது பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால கோல்டன் லைனும் டைரக்டரை கைது பண்ணலான்னு அவங்க ரூம்க்கு வந்து பாக்குறான். ஆனா அவங்க ஒரு ரகசிய பாதை வழியா சுரங்கத்துக்கு போயிருக்காங்க. அந்த வழியிலேயே இவனும் ஃபாலோ பண்ணி போறான். அவங்க ஏதோ ஒரு பழைய ஸ்கிரால எடுத்து காட்டுறாங்க. கோல்டன் லைன் அவனோட கோவத்தெல்லாம் விட்டு அமைதி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க. நிமோனா தூக்கத்துல எதையோ பார்த்து பயந்து போய் அவளையே அறியாம உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கா. தூக்கம் கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நிதானத்துக்கு வரா. அவ மறுபடியும் தூங்கினதுக்கு அப்புறம் கோல்டன் லைன் கிட்ட இருந்து இவனுக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பாலிஸ்டரும் அவனை பார்க்க கிளம்புறான். ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்ன, சீக்கிரம் சொல்லுன்னு இவன் கேக்குறான். அதே நேரம் டிவில டைரக்டர் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஊருக்குள்ள வந்திருக்கிற அந்த மான்ஸ்டர் உருவத்தை மாத்திக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த மான்ஸ்டர் பொண்ணு தான் என்ன மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு நான் தான் ராணியை கொன்னன்னு பொய்யான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கா. உண்மையிலேயே அந்த வீடியோல இருக்கிறது நானே இல்லைன்னு டைரக்டர் மொத்த கதையுமே மாத்தி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மான்ஸ்டர் உங்களுக்கு வேண்டியவங்களாவோ, உங்க குழந்தையாவோ, உங்க நண்பனாவோ, உங்க கூடவே கூட இருக்கலாம்னு சொல்லி எல்லார் மனசுலயும் தேவையில்லாத ஒரு பயத்தை உருவாக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. பாலிஸ்டர், எனக்கு புரியுது, இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. உன் கையை வெட்டினதுக்காக என்ன மன்னிச்சிரு. உன் கூட இருக்காளே அந்த சின்ன பொண்ணு, அவதான் உன்னை மாட்ட வச்சிருக்கா. இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம். அவ ஒரு தீய சக்தி. இவன் சொல்ற எந்த விஷயத்தையும் பாலிஸ்டரால நம்பவே முடியல. நம்பலன்னா இத பாருன்னு சொல்லி அவன் அந்த ஸ்கிராலை எடுத்து காட்டுறான். பார்த்தா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குளோரத்தை எதிர்த்து சண்டை போட்ட அந்த மான்ஸ்டர் உண்மையிலேயே ஒரு சின்ன பொண்ணுதான். அதுவும் இதே நிமோனா தான். இல்ல, இது எதுவுமே உண்மை இல்ல. அவ என்னோட ஃப்ரெண்டு. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பாலிஸ்டர் அங்கிருந்து போயிட்டே இருக்கான். இந்த ஸ்கிரால் 1000 வருஷங்களா அரண்மனையில தான் இருந்தது. இதை நீ நம்பித்தாகணும்னு இவனும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத இந்த டாட் மறைஞ்சிட்டு பாத்துறான். இவங்க இடத்துக்கே திரும்பி வந்த பாலிஸ்டர் நிமோனா எழுந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட இந்த ஸ்கிராலை காமிச்சு இதுல இருக்கிறது நீதானான்னு கேக்குறான். என்ன, உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் நான் பண்ணிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த அரசாங்கம் டைரக்டர்னு யாரையும் நம்ப கூடாதுன்னு நீதான சொல்லி கொடுத்த. ஜெயில இருந்து தப்பிக்க வச்ச, காரை திருடின, ஸ்கொயரை கடத்தின, மத்தவங்க உருவத்துக்கு மாறி எல்லாரையும் குழப்பின. எல்லாருமே என்ன ஒரு வில்லனா பார்க்கணும், வெறுக்கணும், அப்பதான் உனக்கு ஒரு துணை கிடைக்கணும் யோசிச்சிருக்கேன். உண்மையிலேயே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவல்ல, நீ ஒரு என்ன சொல்ல வந்தத சொல்லு. சரியா அந்த நேரம் டாட் இங்க வந்துடுறான். நிமோனா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடனவ அந்த கிணத்துக்கிட்ட வந்துடுறான். இப்பதான் உண்மையிலேயே அவளோட சின்ன வயசுல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நிமோனா ஒரு பறவையா மாறி இன்னொரு பறவை கிட்ட போனா அது விலகி போயிடுது. ஒரு மீனா மாறி மத்த மீன்கள் கிட்ட போனா அதுங்களும் பயந்து போயிடுதுங்க. ஒரு மானா மாறினாலும் மத்த மான்களும் விலகி போயிடுதுங்க. தான் கூட அன்பா பழக யாருமே இல்லையேன்னு இவ கஷ்டப்படும் போதுதான் ஒரு மனுஷ குழந்தைய பாக்குறான். அவளை பார்த்ததும் இவளும் ஒரு சின்ன பொண்ணு உருவத்துக்கு மாறுறா. ஆனா இந்த தடவை அந்த சின்ன பொண்ணு இவளை பார்த்து பயந்து போகல. இவ எதிர்பார்த்தபடியே அவ கூட ரொம்பவும் அன்பா பழகுறா. இதனால நிமோனா ரொம்பவும் சந்தோஷமா இருக்கா. இப்படியே போக ஒரு நாள் நிமோனாவால தன்னோட உருவத்தை மாத்திக்க முடியுங்கிற விஷயம் அந்த சின்ன பொண்ணுக்கும் தெரிய வருது. ஆனா அப்ப கூட அந்த சின்ன பொண்ணு பயப்படவே இல்லை. நிமோனாவோட மனசை புரிஞ்சுக்கிறா. தொடர்ந்து அவ கூட பழகிட்டு தான் இருக்கா. நிமோனாவோட வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அப்பதான் எதேச்சியா ஒரு நாள் கரடி உருவத்திலேயே மத்த மனுஷங்க கல்லப்பட்டது. இவ மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறினாலும் மத்தவங்க இவளை பார்த்து பயப்படதான் செய்யறாங்க. அவளை தாக்க பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு அவளை எதுவும் செய்யாதீங்க, அவ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க இவளை ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிடுறாங்க. எல்லா மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து நிமோனாவை கண்டபடி தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப எதேச்சியா அங்க தீப்பிடிச்சு. இந்த சின்ன பொண்ணு தான் குளோரன். மத்தவங்க சொல்றதுதான் உண்மைன்னு நினைச்ச குளோரன், நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போயிடுன்னு சொல்லிடுறான். சோ உண்மையிலேயே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இதுதான். அந்த பழைய கதையில சொல்லப்பட்ட மாதிரி குளோரத் சண்டை போட்டதுனால மான்ஸ்டர் திரும்பி போகல. இவ்வளவு நாளா தாங்கிட்ட அன்பா பழகின குளோரத்தோட கண்கள்ல பயத்தை பார்த்ததுனால அவளை விட்டு விலகி இருக்கிறதா நல்லதுன்னு நிமோனா அவளே பின்வாங்கிட்டான். அந்த பழைய பிளாஷ்பேக்ல கூட குளோரத் அந்த மான்ஸ்டரோட இதயத்துல குத்துன மாதிரி தான் இருக்கும். சோ நிமோனா தன்னுடைய மனசு காயப்பட்டதுனாலதான் விலகி இருக்காளே தவிர இவங்களை பார்த்து பயந்து போயிடல. இத்தனை வருஷம் கழிச்சு பாலிஸ்டர் ஒருத்த மட்டும்தான் இவ கூட அன்பா பழகணும். ஆனா இப்ப அவனும் குளோரத் மாதிரியே நிமோனாவை பார்த்தா பயப்படதான் செய்யறான். இவ மனசை புரிஞ்சுக்கல, இவ மேல நம்பிக்கையும் இல்லை. இந்த விஷயங்கள் நிமோனாவை ரொம்பவும் காயப்படுத்துது. அவ ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான். அந்த கஷ்டமும் மனவேதனையும் கோபமா மாறுது. அவ தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுறான். இந்த பக்கம் உண்மையை சொல்ல அந்த மான்ஸ்டர் எங்க போச்சுன்னு பாலிஸ்டரை டாட அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வெளியில ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க இவனும் வெளியில வந்து பாக்குறான். மான்ஸ்டரா மாறின நிமோனா சிட்டியை நோக்கி தான் போயிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டரால மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு டாட அங்கிட்டு போயிடுறான்.
பொதுமக்களுக்கு ஆபத்து வராம ஸ்ட்ரீட்ஸ் கிளியர் பண்ணுங்க. முழுசா மான்ஸ்டரா மாறின நிமோனாவை பார்த்ததும் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அதை அட்டாக் பண்ண சொல்லி டைரக்டர் ஆர்டர் போடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ட்ரோன்ஸை என்கேஜ் பண்ணுங்க. ஜாக்கிரதை. இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு இப்ப பாரு. நான் ஏன் இப்படி செஞ்சேன்? இந்த டைரக்டர் நிமோனாவை அழிக்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு சுவர் மேல இருக்கிற பெரிய பெரிய பீரங்கிகளை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க ராஜ்யத்து பக்கமே திருப்புறாங்க. அப்படி செஞ்சா இந்த மான்ஸ்டர் கூடவே ராஜ்யத்தை சேர்ந்த பல அப்பாவி மக்களும் இறந்து போயிடுவாங்கன்னு கோல்டன் லைன் சொன்னாலும் டைரக்டர் எதையும் மதிக்கிற மாதிரியே தெரியல. நான் அதை கொன்னே தீர்வுன்னு சொல்றாங்க. மான்ஸ்டரா மாறினா கூட நிமோனா எந்த மக்களையும் காயப்படுத்தவே இல்லை. அவ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா மக்களும் அவன் நெஞ்சில கத்தியால குத்தணும்னு தான் நினைக்கிறாங்க. சில சமயம் சரி குத்திட்டு போங்கன்னு இவளே அவங்க முன்னாடி தன்னோட இதயத்தை காட்டணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனா பயம் அவளை தடுத்துரும். இந்த தடவை அந்த பயத்தையும் மீறி ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த குளோரத்தோட கையாலேயே தான் இறந்து போகலான்னு முடிவு பண்ணி தன்னுடைய இதயத்தை அவளே அந்த கத்தியில குத்திக்க போறான். என்ன மன்னிச்சிரு நிமோனா. என்னால ஒண்ணு முழுசா புரிஞ்சுக்க முடியும். நீ தனி ஆளுங்க. இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் நினைச்சிருந்தா தன்னை எதிர்த்த மக்களை ஈஸியா கொன்னு இருக்கலாம். ஆனா நிமோனா அப்படி செய்யல. இதனால பொதுமக்களே அவளை புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த டைரக்டர் இன்னமும் நிமோனாவை சந்தேகமா தான் பாக்குறாங்க. அவளை தாக்க சொல்றாங்க. கோல்டன் லைன் முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா சொல்லப்பட்ட கதையில ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டைரக்டர் அவன் பேச்ச கேட்காம எல்லாரையும் அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களே அந்த பீரங்கிக்கு போய் தன்னுடைய கிரீன் கலர் மேஜிக் பவரை அந்த பீரங்கில அந்த கேனன்ஸ் எல்லாரையும் அழிக்க போகுது. கதையை இனிமே மாத்தி எழுதுங்க. நிமோனா ஒரு பெரிய பறவையா மாறி அந்த பீரங்கி மேல இவளே போயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நிமோனா தன்னுடைய உருவத்தை மாத்தும் போது உருவாகிற அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் வருது. சோ நிமோனா இறந்து போயிட்டான். அந்த பீரங்கி வெடிச்சப்ப ராஜ்யத்தை சுத்தி இருந்த அந்த சுவரை உடைஞ்சு போயிடுது. சுவருக்கு அந்த பக்கம் ரொம்பவும் அழகான ஒரு உலகமே இருக்கு. பாலிஸ்டர் இப்ப ரெட் கலர் முடியோட எந்த பொண்ணை பார்த்தாலும் இவனுக்குள்ள சின்னதா சிரிச்சுக்கிறான். சுவருக்கு அந்த பக்கம் இருக்கிற புது உலகத்துக்கு எல்லாருமே போயிட்டு வராங்க. நிமோனாவை ராஜ்யத்துல இருக்கிற எல்லா பொதுமக்களும் இப்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலிஸ்டர் அவன் பதுங்கி இருந்த அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். நிமோனாவோட நினைவுகள் அங்க நிறைஞ்சிருக்கு. அப்ப பழையபடி ஏதோ ஒரு பெரிய உருவம் கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவனும் ஆசையோட ஓடி வந்து கதவை திறந்து பாக்குறான். யாருமே இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள நிமோனாவோட குரல் கேக்குது. வந்துட்டியா? அதாவது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. கடைசியா நிமோனா தன்னோட உருவத்தை மாத்தும் போது அவ மாறினது ஒரு பீனிக்ஸ் பறவை உருவத்துல. பீனிக்ஸ் பறவை இறந்து போனாலும் திரும்ப வந்துரும் இல்லையா? சோ நிமோனாவும் திரும்ப வந்துட்டா. வந்துட்டியா? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.